வணக்கம் சென்டமார் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்க்க போகிறோம்? கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் தினமணி நியூஸ் பேப்பர் டெய்லியுமே பார்ப்போம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்ப்போம். இன்னைக்கு ஜனவரி 8க்கு உண்டான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 15 கொஷின்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, வேறு எந்த ஒரு அரசியல் நியூஸோ வேறு எந்த ஒரு கமர்ஷியல் நியூஸோ எதுவும் இருக்காது. எதனால் அப்படின்னா, வருகிற 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகிறதில்ல. ஓகே, அதை நம்ம தினமணி நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இவர் யார் அப்படின்னா ஆர்பிஐ. ஓகேவா, இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சஞ்சய் மல்கோத்ரா. இவர் சஞ்சய் மல்கோத்ரா இல்லை, பணம் செலுத்துதல் ஒழுங்குமுறை வாரியத்தின் முதல் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா சஞ்சய் மல்கோத்ரா. அதுதான் இவர். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில தான் இது நடக்குது. இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டு. பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டு. பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டுன்னு சொல்லுவாங்க. இது வருஷம் நடக்கும். இந்த கூட்டத்தில் இவர் தலைமையேற்று நடத்துறாரு. ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது. ஓகேவா, யார் சேர்மன்ஷிப்னா சஞ்சய் மல்கோத்ரா. இவர் தான் ஆர்பிஐயோட கவர்னர். எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜனவரி 5ஆம் தேதி. ஜனவரி 5ஆம் தேதி ஃபர்ஸ்ட் மீட்டிங், அதாவது பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டு ஆஃப் அத்தாரிட்டி. ஜனவரி 5 எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மும்பையில் தான் இது நடந்திருக்கு. ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா தான் இந்த மீட்டிங்கை சேர்மன் பண்ணியிருக்கிறாரு, அதாவது லீட் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. மே 9, 2025 நடைமுறைக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டு அமெண்ட்மெண்ட் பேமெண்ட் இது வந்திருக்கு நடைமுறைக்கு. இது வந்ததே வந்து மே 9, 2025. இதோட வேலை என்ன அப்படின்னா, தீர்வு முறைகள் சட்டம் 2007 ஒன்று பண்ணாங்க இல்லையா, திருத்தப்பட்ட பணம் செலுத்தும் மற்றும் பேமெண்ட் முறையெல்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இடத்துலையும் பேமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டத்தை இதை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. ஓகேவா, அதை கொண்டு வந்து மாற்றி அமைச்சு இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. பணம் செலுத்தும் மற்றும் தீர்வு முறைகளின் ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வைக்கான முந்தைய வாரியம் அப்படின்னா பிபிஎஸ் சொல்லுவாங்க, போர்டு ஃபார் ரெகுலேஷன். இதுக்கு விரிவாக்கம் என்ன அப்படின்னா, போர்டு ஃபார் ரெகுலேஷன் அண்டு சூப்பர்விஷன். சூப்பர் பண்றது இல்லையா, சூப்பர்விஷன் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா, அதுதான் எஸ்எஸ். ஸோ எதனால இந்த விவரம்லாம் எழுதுறோம் அப்படின்னா, அப்ரிவேஷன்ஸ் கேட்குறாங்க எக்ஸாம்ஸில். போர்டு ஃபார் ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதுதான் பிஎஸ்எஸ். அதோட மாற்றி அமைக்கப்பட்டதான் இந்த பணம் செலுத்தும் மற்றும் தீர்வு முறைகளோட செயல்பாடை மதிப்பீடு செய்வது, அதோட ஆக்ஷனு அண்டு ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்காது. ஸோ இதோட எப்போ இந்த திட்டம் ஆரம்பிச்சாங்கன்னா 2028 வரைக்கும் இது இருக்கும். ஓகேவா, அடுத்து ஒரு சயின்ஸ் அண்ட் டெக். ஓகே, 2வது கொஸ்டின் சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸு. இது என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் ப்ரொமோஷன் ப்ரோக்ராம். இதுதான் ஐஆர்டிபிபி அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரொமோஷன் ப்ரோக்ராம். எதனால இதெல்லாம் எழுதி போடுறோம் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்குறாங்க அப்ரிவேஷன்ஸ். ஸோ அதனால தான். ஸோ தொழில்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஊக்குவிப்பு திட்டம். இந்த அமைப்போட முன் முயற்சி எது அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மூலயமா இது நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டு இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. டீப் டெக் ஸ்டார்ட் அப் அவங்க தான் கொண்டு வர்றாங்க. இதில் யாரெல்லாம் வந்து பங்கு பெறாங்க இதுனா, இது பயோடெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வைஸை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம புதுசாக ட்ரக்ஸை உருவாக்குறதுக்கும் பண்ணுறது தான் இது. ஸோ இதான் தொழில்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழே இந்த அங்கீகாரம் பெறுவதற்கு ஆழமான தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, லைசன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு அவங்களும் உண்டு, ஆர்என்டி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்ஆர், இது எப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். டிஎஸ்ஆர்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் ரிசர்ச் இவங்க 2 பேரும் கூட்டு ஒப்பந்தத்தில் தான் இது நடக்குது. ஸோ இதில் இந்த ப்ரோக்ராம் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங், பொறியியல் அறிவியல், இன்ஜினியரிங் சயின்ஸு, சுற்றுச்சூழல் அறிவியல், என்விரான்மெண்டல் சயின்ஸு, இயற்கை மற்றும் பண்பாட்டு அறிவியல், கல்ச்சுரல், அதாவது நேச்சுரல் அண்ட் அப்ளைட் சயின்ஸு, அக்ரிகல்ச்சரல், மெடிக்கல், அப்புறம் சோஷியல் சயின்ஸு, இது எல்லாத்துலேயுமே இவங்க இந்த துறை வந்து என்ன பண்ணுது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆதரிக்கிறது தான் இந்த அமைப்போட வேலை. ஸோ இதில் நிதி மற்றும் அங்கீகாரம் டிஎஸ்ஆரால் வழங்கப்படுது. எதுக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸு, எதுக்கு ஐஆர்டிபி, இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரொமோஷன் ப்ரோக்ராம்க்கு டிஎஸ்ஐஆர் தான் வந்து நிதி அளிக்குது. இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா இத்தனை துறைகளில் ஆராய்ச்சியை மேற்கொள்ளும். ஸோ இதுதான் சிம்பிள். அடுத்து என்னன்னா, இதுவும் நமக்கு கொஸ்டின்ஸில் வரலாம். கர்நாடகாவின் நீண்ட காலம் முதல்வராக பணியாற்றிய முதல்வர் சீதாராமையா பின்வருவனவற்றுள் யாருடைய பதவி காலத்தை மிஞ்சினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கர்நாடகா மாநிலத்தில் அதிக தடவை சீஃப் மினிஸ்டர் பதவி வகித்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி யாரை நம்ம பார்த்தோம், அதிக முறை பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அதிக முறை வந்து சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பீகார் முதலமைச்சரை சொன்னோம். ஸோ அந்த இதில் கர்நாடகா மாநிலத்தில் அதிகமாக யார் வந்திருக்காங்கன்னு கேட்டால் சீதாராமையா அவங்கள பைபாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இப்போதைக்கு யாரை வந்து அவங்க முன்னுக்கு தள்ளியிருக்காங்க அப்படின்னா தேவராஜ் உர்ஸ் அப்படிங்கிறவரை பின்னுக்கு தள்ளி இப்போ சீதாராமையா அவர்கள் அதிக நாள் முதலமைச்சராக கர்நாடகாவில் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, கர்நாடகாவின் மிக முதல்வராக பணியாற்றிய சீதாராமையா, இது எப்படின்னா 2026 ஜனவரி வரைக்கும் அவர் இந்த இதை ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. கர்நாடகாவின் 7 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்த தேவராஜ் உர்ஸ் அப்படிங்கிறவரை 7 ஆண்டுகள், ஓகேவா, 7 தடவை இல்லை, 7 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்தவர். ஓகேவா, ஒரு வருஷத்துக்கு 5 வருஷம். அதை முன்னுக்கு தள்ளி யார் வந்திருக்காங்கன்னா சீதாராமையா. ஓகே, அடுத்து 4வது கொஷின். இது என்ன அப்படின்னா, குஷான நாணயங்கள், குஷானர்ஸ் தெரியும் தானே, ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த காலத்தில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த கம்போடியா, இது போன்ற நாடுகள்லாம் இந்தியாவோட தொடர்பில் தான் இருந்திருக்கு. இப்போ தான் போர்களால் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ வாசுதேவா அப்படிங்கிற இந்த குஷானா காயின்ஸை யார் வந்து, இந்த குஷானா காயின்ஸ் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாசுதேவா கிங்கோட ஒரு காயின் தான் இது. இது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்கன்னா பாகிஸ்தானில். ஓகே, நமக்கு சிலபஸில் இருக்குது ஆர்கியாலஜி. ஸோ அதற்கு இது யூஸ் ஆகும். பாகிஸ்தானில் உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 2000 ஆண்டுகள் பழமையான குஷான பேரரசு நாணயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எதுலன்னா லேபிஸ் லாசூலி தூண்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து தான். இது யாருன்னா வாசுதேவரோட காலங்களில். இந்த நாணயங்கள் கடைசி பெரிய குஷான் ஆட்சியாளர்களின் மன்னர் வாசுதேவனின் சகாப்தத்தை இந்த காயின் குறிக்குது. ஸோ இது ஒரு பியூர் ஹிஸ்ட்ரி. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு சிலபஸில் கரண்ட் அஃபேர்ஸின் கீழே பொதுவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் நமக்கு என்னென்ன தெரியுதுன்னா, வர்த்தக தொடர்பு இருக்குன்னு தெரியுது, பன்முகத்தன்மை மற்றும் பொது சகாப்தத்தின் ஆரம்ப நூற்றாண்டுன்னு தெரியுது, அப்போ காயின் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, ஸோ அங்கே செட்டில்மெண்ட்ஸ் இருந்திருக்குன்னு தெரியுது. ஸோ ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஹிஸ்ட்ரியை ரொம்ப தெளிவாக புரிய வைக்குது. இதில் அகழ்வாராய்ச்சியில் வெண்கல நாணயங்களுடன் லேபிஸ் லாஸ்லியின் தூண்டுகளையும் இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இது இந்த கற்கள்லாம் எப்போனா கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஸோ அதையும் பார்த்துங்க. கிபி 2லேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இடைப்பட்ட காலங்கள் தான் குஷானர்ஸ். அடுத்த கொஷின், 5வது கொஷின். 5வது கொஷின் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் எரிபொருள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹைட்ரஜன் பவர் ட்ரெயினை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவின முதல் ஹைட்ரஜன் எரிபொருள். ஏன்னா இது வந்து ரொம்ப என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் இயங்கும் ரயில் எந்த மாநிலத்தில் இயக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹரியானா மாநிலத்தில் இயங்க போகுது. ஓகேவா? ஹரியானா மாநிலத்தில், நம்ம என்ன மும்பைன்னு நினச்சிருப்போம். ஸோ ஹரியானா மாநிலத்தில் இது ஃபஸ்ட்டு H2, இது கூட போட்டிருக்காங்க பாருங்கள், H2 பவர் ஃபியூல்டு. ஓகேவா? இது ரொம்ப எக்கனாமிக்கலி ஃப்ரெண்ட்லி.
ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் எங்கே எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா எங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹரியானா. ஸோ பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்தியாவில் முதல் ஹைட்ரஜனால் இயங்கும் ரயில் அறிமுகம் எங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் தான். ஸோ இதில் என்னென்னா ஜின்டில் ஹைட்ரஜன் ஆலை, இந்த ஹைட்ரஜன் இதை தயாரிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிளான்ட்டு ஜிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா க்ரீன் டிரான்ஸ்போர்ட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். பசுமை போக்குவரத்தை நோக்கி ஒரு பெரிய படியை எடுக்க இந்தியா தயாராகி வர்றதுல இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இது வேர்ல்டு லெவலில் நம்ம எக்ஸாம்பிளாக இருப்போம். ஸோ இது மூலயமா இது ஆல்ரெடி வந்து கேஸில் ஓடுது, சிஎன்ஜி கேஸில் டெல்லி ஃபுல்லாக ஓடுது. டெல்லி ஃபுல்லாக வந்து 10 வருஷத்துக்கு மேலே வந்து கார் ஓடக்கூடாது, ஏன்னா பொல்யூஷன் எந்த இருக்குன்னு. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் தான் ஹரியானாவும் இருக்குது, ஓகேவா? அதனால தான் சொல்கிறோம். ஸோ ஹரியானாவின் முதல் ஹைட்ரஜனால் இயங்கும் ரயிலை அறிமுகப்படுத்தும் மூலம் பசுமை போக்குவரத்தை இவங்க தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறதா வரலாறுல இடம் பிடிச்சிருக்காங்க. இது இந்திய ரயில்வே தலைமையிலான முன்னோடி திட்டம். ஜிண்ட் மற்றும் சோனிபட் இடையே இயக்கப்படுது. எந்தெந்த ஏரியாவில் அப்படின்னா ஜிண்ட் மற்றும் சோனிபட், இதுவும் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. அப்புறம் வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது பிம்ஸ்டெக் நாடுகளுக்கான சிறப்பு புற்றுநோய் பராமரிப்பு பயிற்சி எந்த கட்டம் விசாகப்பட்டினத்தில் தொடங்கப்பட்டிருக்கு? விசாகப்பட்டினம். இந்த பிம்ஸ்டெக்னா தெரியும், ஓகேவா? பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், சிஷல்ஸ். ஸோ இந்த இதெல்லாமே வந்து நெய்பர் கண்ட்ரிஸ் தான் பிம்ஸ்டெக்னு சொல்லுவாங்க. ஸோ த செகண்ட் ஃபேஸ், அதாவது கேன்சர் கேர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பிம்ஸ்டெக் கண்ட்ரீஸில் விசாகப்பட்டினத்தில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது எத்தனாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட், இரண்டாவது. பிம்ஸ்டெக் நாடுகளுக்கான சிறப்பு புற்றுநோய் பராமரிப்பு பயிற்சி அதை செய்யறது இரண்டாவது மீட்டிங் எங்கே அப்படின்னா வைசாக்கு, இந்தியா. விசாகப்பட்டினம் எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேஷில். ஓகே, இதில் ஹோமி பாபா புற்றுநோய் மையத்தில் இது நடக்குது. ஹோமி பாபா புற்றுநோய் மருத்துவமனை ஆராய்ச்சி மையத்தில் இது தொடங்கப்பட்டிருக்கு. இது என்னன்னா அமைச்சகத்தில் சிஎஸ்ஆர் ராம் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பிம்ஸ்டெக் நாடுகளுக்கு சேர்ந்த எல்லாரும் இதில் கலந்துக்கிட்டு கேன்சருக்கு ஒரு முன்னோடியாக கொண்டு வரணும். யாரெல்லாம் பிம்ஸ்டெக் நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், இலங்கை, தாய்லாந்து மற்றும் நேபாளம். இந்த நாடுகளில் எல்லாமே சேர்ந்ததான் பிம்ஸ்டெக் நாடு. ஸோ இது மூலயமா நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டை உயர்த்தத்துக்கும் கெப்பாசிட்டி பில்டிங்கை கொண்டு வரத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் கிடையாது. யாருன்னா தெலுங்கானாவோட முதலமைச்சர், ஓகேவா? ஜனவரி 5, 2026 தெலுங்கானா மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதா எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெலுங்கானா ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் பில், ஓகேவா? ஜிஎஸ்டினால அது என்ன சென்ட்ரல் தானே, இது என்ன இவங்க திருத்த மசோதா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 5 ஜனவரி தெலுங்கானா ஜிஎஸ்டி பில் 2021 தெலுங்கானா ஸ்டேட் அசம்பிளியில் இதை வந்து அமல்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ ஜனவரி இடையூறுகளுக்கு மத்தியில் தெலுங்கானா மாநில சட்டமன்றத்தால் ஜிஎஸ்டி இது வந்திருக்கு. இந்த மசோதா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சார்பாக கலால் மற்றும் மதுவிலக்கு அமைச்சர் கிருஷ்ணா ராவ் அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. என்னன்னா டெக்னிக்கல் அப்டேஷன் மட்டும்தான் இதில் நடந்திருக்கு, வேற எதுவும் இல்லை. இதில் பெரிய மாற்றங்கள் எதுவும் கொண்டு வர முடியாது, ஏன்னா இது சென்ட்ரல் லிஸ்ட்டு. ஸோ இந்த திருத்தம் மத்திய அரசால் கட்டளையிடப்பட்ட தொழில்நுட்ப புதுப்பிப்பு மட்டும்தான் நடந்திருக்கு, வேற எதுவும் பெருசாக நடக்கல. பெட்ரோலில் எத்தனால் கலப்பதால் ஏற்படும் வருவாய் இழப்புகளை குறித்து இதில் வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் என்ற அடிப்படையில் தான் இது எல்லாமே ஜிஎஸ்டி வருது, அதையும் பார்த்துங்க. ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ், சில டேக்லைன்லாம் முக்கியம். ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். அடுத்து முன்னாள் உலக பில்லியர்ட் சாம்பியன் மனோஜ் கோத்ரி 67 வயதில் காலமானார். ஸோ உலக பில்லியர்ட் சாம்பியன்ஷிப்பில் பட்டத்தை வென்றது இதுதான். இப்போதைக்கு நம்ம கார்த்திக் நரேன் தெரியும் இல்லையா? ஸோ அவருக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில் பில்லியர்ட்ஸ் விளையாட்டில் ரொம்ப பேர் போனவர் இவர் தான். இவர் பேர் என்ன? மனோஜ் கோத்தாரி. ஓகே, மனோஜ் கோத்தாரி. ஸோ தமிழ்நாட்டின் திருநெல்வேலியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் ஏற்பட்ட மாரடைப்பு, ஸோ அதெல்லாம் தேவையில்லை. மனோஜ் கோத்தாரி 67 வயதில் காலமானார். இவர் உலக பில்லியர்ட் சாம்பியன் பட்டம் வென்றவர். 1992 உலக பில்லியர்ட்ஸில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர். ஓகேவா? முதல்ல
இவர் என்னென்னலாம் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 முறை மாநில பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் 2005ஆம் ஆண்டு மதிப்புமிக்க தியான் சந்த் விருதும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பில்லியர்ட்ஸ் விளையாட்டில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. இப்போதைக்கு இதில் யார் ரொம்ப சாம்பியன்ஷிப்பாக இருக்காங்கன்னா கார்த்திக் நரேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2025 இந்த வருஷம் தான் அவருக்கு இந்திய பில்லியர்ட்ஸ் மற்றும் ஸ்னூக்கர் கூட்டமைப்பினால் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, இந்திய விஞ்ஞானிகள் எதை பிடிக்க முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் இயங்கும் உருவகத்தளத்தை உருவாக்கினார்கள்? ஓகேவா, சூப்பர் கம்ப்யூட்டர். இந்தியன் சயின்டிஸ்ட் டெவலப்டு ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் பவர்டு சிமுலேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பெம்பா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எம்பெம்பா எஃபெக்டை ஃபஸ்ட்டு இந்திய விஞ்ஞானிகள் இந்த இதை தான் வந்து சூப்பர் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் பவர்டு சிமுலேஷன் இந்த எம்பெம்பா எஃபெக்ட். இதை யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் சயின்டிஸ்டுகள் தான். ஸோ இதில் மேஜர் இதே என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் பிரேக் த்ரூன்னு சொல்லலாம் இதை. ஓகேவா, சயின்டிஃபிக் பிரேக் த்ரூ. எதனால இதை சயின்டிஃபிக் பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹாட் வாட்டர்லேயும் சரி, ஃப்ரீஸ் வாட்டர் கோல்டு வாட்டர்லேயும் சரி, ஸோ அதுலேயும் கூட இதோட இந்த கம்ப்யூட்டர் வந்து நல்லா ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எம்பெம்பா எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த ரொம்ப சிமுலேஷன் அதிகமாக கொடுக்கறது தான் இதை எம்பெம்பா எஃபெக்ட்னு சொல்லுவோம். சூடான நீரில் சில நேரங்களில் குளிர்ந்த நீரை விட வேகமாக உறைந்து போவதற்கான காரணத்தையும் விளக்க இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் இயங்கும் உருவாக்கப்படுதல் தான் இது ரொம்ப முக்கியம். இது எம்பெம்பா விளைவு அப்படின்னா என்னன்னா நீண்ட காலமாக விளக்கப்படவில்லை. ஜவஹர்லால் நேரு மேம்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் ஆராய்ச்சியாக இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. எம்பெம்பா எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு இதில் இது பண்ணியிருக்காங்க. அதாவது டியூரிங் டிரான்சிஷன் நடக்குது இல்லையா, லிக்யூடு டு சாலிடு, சாலிட் டு கேஸு, கேஸ் டு லிக்யூடு. ஸோ இந்த இதில் எஃபெக்டில் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக என்ன நடக்குது, உள்ள என்ன ஆட்டம்ஸ் வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த எம்பெம்பா எஃபெக்ட் மூலியம் தான் சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபுல்லாக விவரித்தது இது வரைக்கும் இல்லை. ஸோ ஜவஹர்லால் நேரு மேம்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி மையம் தான் இதை விளக்கியிருக்கிறாங்க. ஸோ எம்பெம்பா அப்படின்னா பனி உருவாக்கப்படுதலை மாதிரியாக கொண்ட முதல் கணினி உருவாக்கப்படும் இதுதான். நீர் அல்லாத பிற பொருட்களையும் இந்த போன்ற விளைவு ஏற்படலாம், அதையும் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. அப்புறம் திரவ நிலையிலும் திட நிலைகளுக்குமே மாறும்போது இந்த விளைவு எம்பெம்பா எஃபெக்ட் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா இயற்பியல் இதழில் அதெல்லாம் இருக்கும். சரி, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்தியன் எனர்ஜி வீக் 2024. இது என்னன்னா எரிசக்தி வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்தியாவோட எரிசக்தி வாரம் 2026-27க்கு ஜனவரி 30, ஓகேவா, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்தியா எனர்ஜி வீக் எங்க அப்படின்னா கோவால 6லேருந்து பிப்ரவரி 9 வரைக்கும் எனர்ஜி வீக்கு 2025-26 எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் நடக்க போகுது. ஸோ இந்த எனர்ஜி வீக்கில் யாரெல்லாம் வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷனல்ஸ், ஸோ எனர்ஜி பிஸ்னஸ் மேன்ஸு, பாலிசி மேக் ஹோல்டர்ஸ், அப்புறம் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எல்லாமே இதில் வந்து கலந்துக்க போகிறாங்க. எதனால அப்படின்னா எனர்ஜி வீக் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸு கீழே தான் இந்த வீக்கை கொண்டாடுறாங்க. ஸோ எங்கே அப்படின்னா கோவாவில். எதுக்கு அப்படின்னா இந்தியன் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி அப்புறம் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. ஸோ இதில் மொத்தம் இதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா வேர்ல்டுலேருந்து மொத்தம் 120 கண்ட்ரிஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்துக்கலாம். இந்திய எரிசக்தி வாரம் இது உலகளாவிய அமைச்சர்கள் கூட்டப்போல் இது நடக்கும். தலைமை நிர்வாக அதிகாரிகள், கொள்கை வகுப்பாளர்கள், நிதி நிறுவனங்கள், கல்வியாளர்கள் எல்லாருமே இதில் கலந்துக்க போகிறாங்க. ஏன்னா எனர்ஜி ரொம்ப முக்கியம். ஸோ எரிசக்தி பாதுகாப்பு, முதலீடு மற்றும் கார்பன் நீக்கம் போன்ற பிரச்சனைகள் குறித்து இவங்க விவாதிக்கிறதுக்காக இந்த கூட்டம் இருக்கு. இந்திய எரிசக்தி வாரம், இந்திய பெட்ரோலிய தொழில் கூட்டமைப்பு, மின் நிலையம் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துறது தான் இந்த கூட்டமைப்பு. ஸோ 2026 பிப்ரவரி 4லேருந்து 9 வரைக்கும் கோவாவில் நடைபெற போகுது. ஸோ நம்ம இதில் என்னென்னா 2025 எவ்வளோ எரிசக்தி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அவுட்டுக்கு 2025 படி 2050ஆம் ஆண்டுக்குள் உலகளாவிய அதிகரிக்கும் எரிசக்தி தேவையில் இந்தியா 23% அதிகமாக நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மாற்றுத்திறனாக தான், மாற்று வழிகளாக தான் நம்ம சோலார் எனர்ஜி, ஹைட்ரஜன் எனர்ஜி, ஸோ இப்படி சொல்லிட்டு மாறி இயற்கை சூழலில் நம்ம போயிட்டுருக்கோம். அடுத்து, எந்த மாநில அரசு மதிப்பு அடிப்படையிலான கல்விக்காக சன்ஸ்கார் ஷாலா தொடங்கப்பட்டிருக்கு? ஸோ சன்ஸ்கார் ஷாலா அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. சன்ஸ்கார் ஷாலா
சன்ஸ்கார் ஷாலா தொடங்கப்பட்டிருக்கு அஸ்ஸாம் மாநிலத்தில். இது என்னன்னா ஒரு வேல்யூ பேஸ்டு ப்ரோக்ராம். அதாவது இப்போ சில்ட்ரன் வந்து 4லேருந்து 14 வயசு உள்ளவங்களுக்கு இந்த இந்த திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா வேல்யூ பேஸ்டு ப்ரோக்ராம். இதை யார் வந்து இனாகரேட் பண்ணாது அப்படின்னா லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. இவர் வந்து லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா இவங்களை வச்சு இவங்க கவர்னரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கவர்னர் ஆஃப் அஸ்ஸாம். ஓகேவா, கவர்னர் ஆஃப் அஸ்ஸாமு. இதோ இங்கே மேலே போட்டிருக்கிற ஷால் வந்து இந்த ஊர் பாரம்பரிய அஸ்ஸாம் பாரம்பரிய ஷால். ஓகேவா, அஸ்ஸாம் பாரம்பரிய ஷால். ஸோ இதுவும் பார்த்துங்க. சன்ஸ்கார் ஷாலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எத்திக்கல், சோஷியல் அண்டு கல்ச்சுரல் அவேர்னஸ் சில்ட்ரன்ஸ் கொடுக்கறது. சன்ஸ்கார் ஷாலானா எத்திக்கல்னா அறம், சமூக வழியில், அதுக்கப்புறம் கல்ச்சுரல், இந்த வழியில் பசங்களுக்கு எஜுகேஷனை வழங்குறது தான் இந்த சன்ஸ்கார் ஷாலா அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ அதான் சொல்கிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த ஒரு முயற்சி எதுக்காக அப்படின்னா முழுமையான வளர்ச்சிக்கும் சமூக பொறுப்பு மற்றும் சிறு வயதிலிருந்தே இந்திய கலாச்சாரத்தை நெறிமுறைப்படுத்துறது. இதுக்காக தான் இந்த சன்ஸ்கார் ஷாலாங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, அஸ்ஸாமோட ஃபேக்ட்ஸு அதையும் பார்த்துருவோம். அஸ்ஸாம் தலைநகர திஸ்பூர், மிகப்பெரிய நகரம் கவுஹாத்தி, கவர்னர் லக்ஷ்மண் ஆச்சாரியா, முதல்வர் ஹேமந்த் பிஸ்வான் சர்மா. ஸோ ராஜ்யசபா 7 இடங்கள், மக்களவை 14 இடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்வையற்றோருக்கான முதல் பிரெய்லி நூலகம் சமீபத்தில் எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க? நம்ம இதுலேயே வந்து கன்னிமரார் லைப்ரரி ஓப்பன் பண்ணி 150 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ புதுப்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தினமணி நியூஸ் பேப்பர் வரப்போ பார்ப்போம். ஓகேவா, இது எங்கே அப்படின்னா பார்வையற்றவர்களுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரெய்லி லைப்ரரி விஷுவலி இம்பேர்டு பீப்புளுக்காக ஓப்பன் பண்ணுற மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். உத்தரப்பிரதேசம். ஸோ பிரெய்லி அப்படின்னா தெரியும். இந்த டாக்டர் சகுந்தலா மிஸ்ரா நேஷனல் ரீஹாபிலிட்டேஷன் யூனிவர்சிட்டி மூலியமாக இந்த வசதியை ஏற்படுத்துகிறாங்க. மறுவாழ்வு பல்கலைக்கழகத்தில், அதாவது டாக்டர் சகுந்தலா மிஸ்ரா தேசிய மறுவாழ்வு பல்கலைக்கழகம் மூலியமாக இந்த விஷுவலி இம்பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பார்வை குறைபாடு உள்ளவர்கள், பார்வை இல்லாதவர்களுக்காக லைப்ரரி எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசில். ஓகேவா, இது எந்த இதுக்கு கீழே வருது அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஆதி யோகிநாத் அவர் பண்ணல எஜுகேஷன் ஃபார் ஆல். அதுக்காக எஜுகேஷன் ஃபார் ஆல் அந்த ஒரு திட்டத்தின் கீழே தான் இதை ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்த கொஷின், சுரேஷ் கல்மாடி காலமானார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நேற்று கூட. ஸோ காமன்வெல்த் கேம்ஸில் இவர் தான் இந்த சுரேஷ் கல்மாடிங்கிறவர் ஏகப்பட்ட இதெல்லாம் ஸ்கேம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 2004 to 2010 காலகட்டங்களில், காங்கிரஸ் காலகட்டங்களில் இந்த ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு. ஸோ இவர் காலமாயிட்டார். எந்த இதுனா மன்மோகன் சிங் காலகட்டங்களில் தான் இருந்தார். நரசிம்மராவ், முன்னாள் மத்திய அமைச்சர் சுரேஷ் கல்மாடி பூனேவில் தனது 82வது வயதில் காலமானார். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்கள ஒரு இது நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் அந்த இதில் பார்ப்போம். தினமணி அண்டு இந்த நியூஸ் பேப்பர், அதுலேயும் நீங்கள் ஸ்டே டியூன்டா இருங்க. நன்றி, வணக்கம். SenderMap. You dare to dream, we care to accomplish.